எச்சரிக்கை: நீங்கள் இப்போது கேட்கப் போகும் தஃப்சீர் அதன் அரபு மொழிக்கான இலக்கண பங்களிப்புக்காக மட்டுமே பதிவிடப்படுகிறது. பல நூற்றாண்டுகளா அறிஞர்கள், இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள்னு பலரால கடுமையான எச்சரிக்கையோட சிறப்பித்து சொல்லப்படுற ஒரு தஃப்சீர் இருக்குதுங்க. அந்த தஃப்சீரோட பேரு தாங்க அல் கஷ்ஷாஃப் அன் ஹகாயிக் கவாமிலுத் தன்சீல். இதை எழுதினவரு அஸ்-ஸமக்ஷரி என்ற ஒரு அறிஞர் தாங்க. இந்த தஃப்சீருக்கு முன்னால சொன்னதை போல 2 முகங்கள் இருக்குதுங்க. முதல்ல நல்ல முகத்தை பார்த்துடலாம். குர்ஆனை நாமெல்லாம் அற்புதம் அற்புதம்னு சொல்லி கேட்டிருப்போம். ஆனா இந்த தஃப்சீர் அது என்ன அற்புதம் என்னதை மொழியியல் ரீதியா படம் பிடிச்சு காட்டுதுங்க. இந்த தஃப்சீரோட சிறப்பு என்னதுன்னா, அரபு லாங்குவேஜோட கிராமருக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் என்றதுதாங்க. ஒவ்வொரு வசனத்துக்குமான விரிவான இலக்கண வரைபடம், சொல்லாட்சி முறைகள், அதுல இருக்கிற இலக்கிய நுணுக்கங்கள், மொழி பிரயோகங்கள், சொல் தேர்வுக்கான காரணங்கள், வேறுபட்ட ஓது முறைகள் பற்றிய குறிப்புகள்னு வெஹிக்கிள்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸை கலட்டுறது போல அரபு லாங்குவேஜை தெளிவா பிரிச்சு விளங்கப்படுத்தியிருப்பாங்க. சுருக்கமா சொன்னா, குர்ஆனோட அரபு இப்படித்தான் என்று சொல்றதிலிருந்து இந்த வசனம் இப்படி இருக்க இதான் காரணம் என்றத தெளிவா சொல்லும் நிலைக்கு அரபு கிராமரை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போச்சுதுங்க. ஆனா இந்த தஃப்சீருக்கு இன்னொரு முகமும் இருக்குதுங்க. அது என்னன்னா, இதை எழுதினவர் ஒரு முஅத்தஸிலா அகைதாவை சேர்ந்தவர். இவரோட அகைதா கொள்கைகளையும் இந்த தஃப்சீர்ல எழுதியிருக்காரு. இதனால தான் அறிஞர்கள் இந்த தஃப்சீரோட சிறப்பை சொல்லும் போது சேர்த்தே எச்சரிக்கையும் பண்ணுவாங்க. இமாம் தஹபி தங்களோட சியார நுபாலாவில் சொல்றாங்க, அஸ்-ஸமக்ஷரி ஒரு கற்றறிந்த அல்லாமா, ஆனா அவர் தன்னோட முஅத்தஸிலா கொள்கைய இதுல புகுத்தியிருக்காங்கன்னு. இமாம் இப்னு தைமியா தங்களோட மஜ்மஉல் ஃபத்வாவுல அஸ்-ஸமக்ஷரி தனது தஃப்சீர்ல முஅத்தஸிலா கொள்கையை பதிவு பண்ணதை முழுமையா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இமாம் தாஜுத்தீன் அஸ்-சுபூகி இதோட மொழியியல் சிறப்பை சொல்லிட்டு அகீதாவை பத்தி எச்சரிக்கிறாங்க. பின்னால சொன்னாங்க, இந்த தஃப்சீரோட மொழி வளத்தை அகீதாவிலிருந்து பிரிச்சு ஒரு தஃப்சீர் எழுதினா எவ்வளவு நல்லதா இருக்கும்னு இவங்க சொன்னதை போல எழுதப்பட்டுருச்சுங்க. இந்த தஃப்சீர்ல இருக்கிற அகீதாவை பிரிச்சு மொழி வளத்தை மட்டும் பாதுகாத்து இமாம் பைதாவி போன்ற முஃபஸ்ஸிரீன்கள் இந்த பணியை அழகா செஞ்சிருக்காங்க. அதை நாம் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.